தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதல்வர் ஜோசப் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக கேரளாவைச் சேர்ந்த தம்பதி ஒருவர் சென்னை நோக்கி நடைபயணம். கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரஃபி மற்றும் அவரது மனைவி ஷஹானா ஆகியோரே தங்களது அன்புக்குரிய தலைவரை பார்ப்பதற்காக சுமார் 650 கிலோமீட்டர் தூரம் கால்நடையாகவே பயணிக்கின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றி பெற்று ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதைத் தொடர்ந்து இந்த தம்பதியினர் தங்களது சாகச பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். மே 7ஆம் தேதி இவர்கள் கேரளாவிலிருந்து தங்களது பயணத்தை தொடங்கி வருகிறார்கள். கையில் கூடாரம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடன் நெடுஞ்சாலைகளில் நடந்து செல்லும்போது வெயில், மழை என எதையும் பொருட்படுத்தாமல் விஜயை சந்திக்கச் செல்வதாக கூறியுள்ளனர். சிஎம்முக்கு எங்களோட வாழ்த்துக்கள். என் பேரு ராஃபி, இது என் ஒய்ஃபு ஷஹனா. நாங்கள் மலப்புரத்துலேருந்து சென்னைக்கு கால்நடையாக வந்துட்டு இருக்கு. உங்களை எப்படியாவது பார்க்கணும் அந்த ஒரு நினப்பில் தான் வந்துட்டு இருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணது 6ஆம் தேதி, இன்னைக்கு 10 நாள் ஆகுது. அப்போது நாங்கள் ரோட்டில் நடந்து தான் வந்துட்டு இருக்கு. டென்ட் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு இடமா பார்த்து அப்படியே நடந்தது. ரொம்ப பிரச்சனை காரியங்கள் எல்லாம் சகிச்சு தான் வந்துட்டு இருக்கு. வெயில், மழை, கால், கை, உடல் எல்லாமே வேணா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, ஒய்ஃபு காலெல்லாம் கிழிச்சு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. அப்போ அதெல்லாம் தாண்டி நாங்கள் எப்படியாவது வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அது எங்களுக்கு என்னோட ஆசை. இந்த நாங்கள் தளபதியை பார்க்கணுன்னா எதுக்கு பார்க்கணுன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கு. அது எதுக்குன்னா என்னோட ரொம்ப நாள் கனவு. எப்படியாவது பார்த்தோன்னா அவர் கூட ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன், நான் சந்தோஷமாக இருக்கும். லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நான் வீட்டிலேருந்து நான் தனியாக தான் கிளம்ப நினச்சேன். ஒரு வாட்டி ஒய்ஃபுக்கிட்ட கேட்டு பார்த்து அப்படியே போனோன்னு நினச்சேன். கேட்டு பார்த்தா, நீ போகக்கூடாது, நானும் வருவேன், நானும் தளபதி ஃபேன் தான். அப்போ நான் சொல்ல, போகிற வழியில் ரொம்ப அதிகம் பிரச்சனை இருக்குது, கால் வலிக்கும், உடம்பு வலிக்கும், போகிற வழியில் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே நடக்கும். இப்போ பார்ட்டி 2-3 பிரச்சனை இருக்குது, அதில் ரொம்ப அதிகமாக பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம போகிற வழியில் டிவிக்கே பார்ட்டி இருக்குது, வேறு பார்ட்டி இருக்குது. அப்போ போகிற வழியில் ஏதாச்சும் பிரச்சனையெல்லாம் வந்துடும். அப்போது அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் போனான்னா நானும் வருவேன், இல்லைன்னா நீங்களும் போக மாட்டேன் அப்படி சொன்னார். அப்போ எனக்கே இதுக்கு முன்னாடியே போகணுன்னு ஆசை. ஆனால் ரொம்ப பிரச்சனைகளும் இருந்துச்சு. போகிறதுக்கு சரியான டைம் கிடைக்கல, பைசா இருக்கலை, ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. எல்லாமே சரியாக வந்த டைமில் நான் அப்படியே கிளம்பணும்னு நினச்சேன். அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் வரைக்கும் இருக்கு. அப்புறம் என்னோட வேலை, நான் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன் கேரளாவில். இந்த சங்கரியில் போய் சிமெண்ட் எல்லாம் எடுத்து அப்படி திருப்பி கேரளாவில் கொண்டு சப்ளை பண்ணுறேன். அதுதான் என்னோட வேலை. என்னோட சொந்த ஊர் கோட்டயம் முண்டக்கயம். ஒய்ஃபோட வீடு தான் മലപ്പുറം താന്നൂർ. എൻ്റെ പേര് ഷഹന, ഞാൻ മലപ്പുറം താന്നൂരുള്ളതാണ്. ഇക്കാക്ക പോകണമെന്ന് പറഞ്ഞപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു ഞാനും കൂടി വരാം, എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് വിജയ് സാറിനെ, അപ്പോൾ എത്ര കിലോമീറ്റർ ആണെങ്കിലും ഞാൻ നടക്കുമെന്ന് പറഞ്ഞ്. ഓരോ പ്രശ്നങ്ങളുണ്ട്, എന്നാലും ഞാൻ നടക്കും എന്തായാലും. എനിക്ക് അത്രക്കും ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. ഞാൻ കാണണം എന്ന് വിചാരിച്ചാൽ കാണണം. തമിഴ്നാട് CM-നെ എനിക്ക് വിജയ് സാറിനെ എനിക്ക് ശരിക്കുമായിട്ട് കാണണം, നേരിട്ട് കാണണം, ഹഗ് ചെയ്യണം. എന്തായാലും കണ്ടിട്ടേ ഞാൻ തിരിച്ചു വരുള്ളൂ.